Hello students, in the video history first lesson unit 1 outbreak of World War I and its aftermath. In the lesson first World War oda causes என்ன cause, results, League of Nations இதெல்லாம் பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம Russian Revolution அதோட cause, course and results and the effects of Russian Revolution இது எல்லாம் நம்ம டீடைலா இந்த லெசன்ல பார்க்க போறோம். லெசன்குள்ள போலாமா? ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த லெசன் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்படி ஆரம்பிச்சது, அதோட காசஸ் என்ன, கோர்ஸ் எப்படி, ரஷ்யன் ரெவல்யூஷன் அதோட காஸ் கோர்ஸ் பற்றி இந்த லெசனில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த லெசன். 1914 is a turning point in world history. அதாவது 1914ல தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? இந்த 1914 இயர் தான் வேர்ல்டு ஹிஸ்டரியிலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதாவது உலக வரலாற்றில் ஒரு திருப்பு முனையா இருந்த வருஷம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 1914. Historian therefore call this as the long 19th century. ஸோ ஹிஸ்டாரியன்ஸ் அதாவது வரலாற்று அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 19th செஞ்சுரியை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா the long 19th century அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மிக நீண்ட 19ஆம் நூற்றாண்டு அப்படின்ட்டு இந்த 19th செஞ்சுரியை சொல்கிறாங்க. And this was the first industrial war that drew on the economic resources of the entire world and also affected large section of the civilian population. So இந்த first world war இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் வார் அப்படின்னு சொல்றாங்க. So this was the first industrial war that drew on the economic resources. So இப்போ இந்த வார் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக இந்த வார், இது யார் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த சண்டையே வந்து நல்ல பணக்காரங்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்டது தான் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்கலி இட் வாஸ் அ இண்டஸ்ட்ரியல் வார். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுனால ஏற்பட்ட ஒரு சண்டைன்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் இட் ஆல்சோ அஃபெக்டட் லார்ஜ் செக்ஷன் ஆஃப் த சிவிலியன் பாப்புலேஷன். ஸோ இந்த சண்டையில் யார் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் பீப்புள், அதாவது குடிமக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. த பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் த வேர்ல்ட் வாஸ் ரீட்ரான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா மொத்த வேர்ல்டு மேப்பையே என்ன பண்ணியிருக்காங்க, ரீட்ரான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய கண்ட்ரியோட சைஸ் வந்து சின்னதாகிடுது, சில கண்ட்ரியோட சைஸ் வந்து பெருசாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மேப்பையே ரீட்ரான் செய்ய வச்ச ஒரு வார் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். 3 major empires lay shattered by the end of the war, that is Germany, Austria-Hungary and Ottomans. So இது வந்து உங்களுக்கு first choose the correct answer இதுதான். So name the 3 major empires which was shattered by the end of the first world war. இந்த மூணு நாடுகளும் தான் மொத்தமாக ஷேட்டர் ஆயிடுச்சு பை த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அதாவது முதல் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமாக அழியக்கூடிய நிலைமையில இருந்த 3 நாடுகள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்ட் ஆட்டோமன்ஸ். த பிக்கஸ்ட் அவுட்கம் ஆஃப் த வார் வாஸ் ரஷ்யன் ரெவல்யூஷன். அகெயின் இதுவும் உங்களுக்கு ஒன் வேர்டில் வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரோட அவுட்கம், விளைவுகள் அல்லது எஃபெக்ட் எது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன். ஏன்னா 1917 ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்தது. அதாவது சண்டை நடந்துகிட்டே இருக்கும்பொழுதே ரஷ்யன் ரெவல்யூஷன் வெடிச்சது. ஸோ த பிக்கஸ்ட் அவுட்கம் ஆஃப் த வார் வாஸ் த ரஷ்யன் ரெவல்யூஷன் and it was a unique event as well as the first revolution of its kind in world history. So in the Russian revolution இருக்கு இல்லையா, it's a unique event, அதாவது தனித்தன்மை வாய்ந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். and இது அது மட்டும் அல்லாம this was the first revolution of its kind in the world history. So முதல்ல நடந்த புரட்சி அப்படின்னு பார்த்தோம்னாலும் இதுதான். இந்த மாதிரி வகையில நடந்த ஒரு புரட்சி அப்படின்னு பார்த்தோம்னாலும் ரஷ்யன் ரெவல்யூஷன் தான். For the first time, countries tried to bring about world peace through the League of Nations. So இந்த சண்டை முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா ஜெயிச்ச நாடுகளுக்கும் இழப்பு இருந்தது, தோத்த நாடுகளுக்கும் இழப்பு இருந்தது. ஸோ அப்போதான் இந்த வேர்ல்டு கண்ட்ரிஸ் ரியலைஸ்ட், ஓகே இனிமேல்ட்டு இந்த மாதிரி ஒரு சண்டை கண்டிப்பாக வரக்கூடாது, வந்தது அப்படின்னா எல்லா நாடுகளும் இதனால பாதிப்படைவாங்க அப்படின்ட்டு ஒரு ரியலைசேஷன் வந்தது. ஸோ அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான்
லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ இனிமேல்ட்டு இந்த மாதிரியான ஒரு வேர்ல்டு வார் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதும் இந்த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். So in this lesson we discuss the circumstances leading to the outbreak of the First World War and its repercussions, including Russian Revolution and the formation of an international peace organization, namely the League of Nations. So இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு ஓட காஸ், ரிப்பர்க்யூஷன்ஸ், அதாவது என்ன மாதிரியான காசஸ்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு காரணமாக இருந்தது, அண்ட் ரஷ்யன் ரெவல்யூஷன், தென் த ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் ஆர்கனைசேஷன், தட் இஸ் லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இன் திஸ் லெசன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த லெசன், பிகாஸ் ஒரு வேர்ல்டு வார், ஒரு சண்டை எப்படி ஆரம்பிக்குது, அந்த சண்டை எப்படி முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ். அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூரோப்பியன் பவர்ஸ் வந்து என்ன மாதிரி ஸ்டேட்டஸில் இருந்தாங்க? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்தது இல்லையா 1750, அது இங்கிலாண்டில் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? இந்த இங்கிலாண்டில் ஸ்டார்ட் ஆன இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து எப்படி நிறைய கண்ட்ரீஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் 9th ஸ்டாண்டர்டில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் ஒரு மெயின் காஸ் இல்லையா? அந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் வந்து காலனிஸை தேடி போகிறதுக்கான மெயின் ரீசனே அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசனாக நம்ம பார்க்க போகிறது ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ். அதாவது எப்படி வந்து காலனிஸ்க்காக போட்டி போட்டுக்கிட்டாங்க, எல்லா யூரோப்பியன் பவர்ஸும் பயங்கர சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயே நிறைய காலனிஸ் ஆக்குபை பண்ணிக்கிறதுல சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சண்டை எப்படி ஆரம்பிச்சுது, அதோட எண்ட் எப்படி முடிஞ்சுது, அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். So the capitalist countries race for markets. The aim of capitalist industry was to produce more and more. அதாவது நல்ல அந்த முதலாளித்துவ நாடுகள் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்களோட இன்டென்ஷனே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டு ப்ரொடியூஸ் மோர் அண்ட் மோர், நிறைய பொருட்களை தயார் பண்ணுறது தான் இந்த கேபிட்டலிஸ்ட் இண்டஸ்ட்ரியோட முக்கியமான எய்மாக இருந்தது. The surplus wealth thus produced was used to build more factories, railways, steamships and other such undertakings. So இந்த மாதிரி நிறைய பணம் சம்பாதிச்ச பணத்தை வந்து என்ன பண்ணாங்க அந்த கேபிட்டலிஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா, திரும்பவும் அவங்களோட ஃபேக்ட்ரியில் முதலீடு செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ரயில்வே, ஸ்டீம்ஷிப்ஸ், அதாவது ரயில்வே லைன், பிகாஸ் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதே மாதிரி நிறைய ஸ்டீம்ஷிப்ஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க, நிறைய ஸ்டீம்ஷிப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அண்ட் அதர் சச் அண்டர்டேக்கிங்ஸில் வந்து நிறைய பணத்தை வந்து முதலீடு செஞ்சு என்ன பண்ணாங்க, அதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பெருக்கிட்டே இருந்தாங்க அந்த இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும். Revolution in the means of communication and transportation in the later half of the 19th century facilitated the process of European expansion in Africa and other places. So இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய புரட்சி கம்யூனிகேஷன்லையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லையும் நடந்தது. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்ன, தகவல் தொடர்பு இல்லையா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது போக்குவரத்து. ஸோ இந்த ரெண்டு துறையிலையுமே மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் நடந்தது, நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்க அந்த 19th செஞ்சுரியில். ஸோ அதனால யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு மிக ஈஸியாக இருந்தது அவங்க காலனிஸை ஆப்பிரிக்காலையும் அதர் பிளேசஸ்லையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. இந்த கம்யூனிகேஷனும் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. An ever-growing demand for markets and raw materials made the capitalist powers race around the world for expanding their empire for exploitation. So இந்த மாதிரியான capitalist countries இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய ப்ராடக்டை, அதாவது பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால விற்கிறதுக்கான மார்க்கெட் பிளேஸ் தேவையாக இருந்தது இல்லையா. ஸோ நிறைய பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க வித் இன்டென்ஷன் டு இம்ப்ரூவ், அந்த நிறைய பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷனோட என்ன பண்ணுறாங்க, நிறைய பொருட்களை சர்ப்ளஸாக தயார் பண்ணுறாங்க. அந்த சர்ப்ளஸாக தயார் பண்ணுற பொருட்களை விற்கிறதுக்கு அவங்களுக்கு மார்க்கெட் தேவையாக இருந்தது. அதே மாதிரி சர்ப்ளஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரா மெட்டீரியல் தேவையாக இருந்தது. இது ரெண்டுத்தையுமே காலனி சப்ளை பண்ணுறாங்க
இல்லையா? காலனிஸ் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய பூமா இருந்தது. பிகாஸ் தே சப்ளை போத் as a marketplace as well as a supplier of raw materials, இல்லையா? ஸோ இந்த கேபிட்டலிஸ்ட் பவர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ரெண்டுமே தேவையா இருந்தது அவங்களுக்கு. ஒரு மிகப்பெரிய சந்தை, அதாவது மார்க்கெட் தேவையா இருந்தது. அந்த காலனிஸ்லேருந்து ரா மெட்டீரியல் தேவையா இருந்தது. ஸோ இந்த ரெண்டும் அவங்களுக்கு ஈஸியாக காலனிஸ்லேருந்து கிடைக்கிறதுனால தே வாண்டட் டு இன்க்ரீஸ் தேர் நம்பர் ஆஃப் காலனிஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த காலனிஸை எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக தே ஸ்டார்டட் டு எக்ஸ்பேண்ட் தேர் எம்பையர். ஸோ இப்போ ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸில் ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தது கேபிட்டல்ஸ் கண்ட்ரீஸோட ரேஸ் ஃபார் மார்க்கெட். அதாவது கேபிட்டல்ஸ் கண்ட்ரீஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, போட்டி போடுறாங்க சந்தைக்காக. ஏன்னா எல்லா ஏஷியா, ஆப்பிரிக்காவில் இருக்கிற நிறைய இடங்களை என்ன பண்ணுறாங்க, யூரோப்பியன் பவர்ஸ் ஆக்குபை பண்ணிட்டு அந்த இடத்த ரெண்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று மார்க்கெட்டுக்காகவும், இன்னொன்று சப்ளையர் ஆஃப் ரா மெட்டீரியலுக்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது ரைஸ் ஆஃப் மோனோபொலி கேபிட்டலிசம், அதாவது முற்றுரிமை முதலாளித்துவத்தின் எழுச்சி. இந்த மோனோபொலி அப்படின்னாலே என்னது, the one who dominate the field அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். After 1870, the alliance of industry and finance seeking profits in markets for goods and capital, which was an essential characteristic of imperialism, became evident in the later half of the 19th century. So after 1870, என்ன ஆச்சு அப்படின்னா, the alliance of industry and finance seeking profits in markets, அதாவது இண்டஸ்ட்ரின்னா என்ன, தொழில் இல்லையா, தொழிற்சாலை அப்படின்னு சொல்லலாம். ஃபினான்ஸ்னா நிதி. ஸோ இந்த தொழில் மற்றும் இந்த நிதிக்கு இது ரெண்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு அணி சேர்ந்து அந்த பொருட்களை மார்க்கெட்ல விற்கிறாங்க. ஸோ இந்த பொருள் தயார் பண்ண எல்லா பொருட்களும் மார்க்கெட்ல விற்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, they wanted to earn more and more profit, இல்லையா? So they wanted to earn more and more profit, and that became very clear in the later half of the 19th century. So இந்த எல்லாமே, அதாவது யூரோப்பியன் பவர்ஸ் எல்லாமே அவங்க இண்டஸ்ட்ரியில இருக்கிற பொருட்களை, தயார் பண்ண பொருட்களை மார்க்கெட்ல கொண்டு வந்து விற்கிறதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, so they wanted to earn more and more profit, and that became very evident in the later part of the 19th century. So the old ideas of free trade was collapsed. அதாவது முன்னாடி எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு சுதந்திர வணிகம் அப்படின்ற ஒரு ஃப்ரீ ட்ரேட் இருக்கும். அதுதான் வந்து the old ஐடியாஸா இருந்தது. ஸோ யூஸ்வலா வந்து பார்ட்டர் சிஸ்டம் நம்ம ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இப்போ அதெல்லாம் என்னாச்சு, எவ்ரி திங் வாஸ் கொலாப்ஸ்ட். ஸோ நீ ஒரு பொருளை இன்னொரு நாட்டுக்கு போய் விற்கிற அப்படின்னா யூ ஹாவ் டு பே, இப்போ இம்போர்ட் டியூட்டிஸ்லாம் கட்டுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுது, ஸோ எல்லா பொருட்களோட விலை ஜாஸ்தி ஆகுது. ஸோ பிகாஸ் தேர் இன்டென்ஷன், த யூரோப்பியன் பவர்ஸ் இன்டென்ஷன் என்னது, தே வாண்டட் டு earn மோர் அண்ட் மோர் ப்ராஃபிட், இல்லையா? ஸோ த ஓல்ட் ஐடியாஸ் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட் கொலாப்ஸ்ட், and there were trust in the USA and cartels in Germany. So இந்த ட்ரேடை கண்ட்ரோல் பண்றதுக்காக, ரெகுலேட் பண்றதுக்காக யுஎஸ்ஏல ட்ரஸ்ட் அப்படின்றது, அதாவது கூட்டு நிறுவனங்கள் தொடங்கினாங்க. அதே மாதிரி கார்டல்ஸ் இன் ஜெர்மனி. கார்டல்ஸ் அப்படின்னா என்ன, இந்த ட்ரேட் யூனியன் மாதிரி. ஸோ ட்ரேட் யூனியன்ஸ் இன் ஜெர்மனி ஆர் கால்ட் கார்டல்ஸ், ரைட்? ஸோ ஜெர்மனியில் என்ன பண்றாங்க, வணிக கூட்டமைப்புகள் இதெல்லாம் உருவாச்சு. ஸோ இது எல்லாமே எதுக்காக தொடங்குறாங்க அப்படின்னா, டு ஹாவ் அ ட்ரேட் வித் காலனிஸ் அண்ட் டு ரெகுலேட் த ட்ரேட். இதுக்காக என்ன பண்றாங்க, ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து யுஎஸ்ஏலையும் கார்டல்ஸை வந்து ஜெர்மனிலையும் தொடங்குறாங்க. அடுத்ததா ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அடிக்கடி உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல, அதாவது புக்கு உள்ளேருந்து கேட்குற ஒரு 2 மார்க் கொஸ்டினா இது உங்களுக்கு வரலாம். What is trust? A trust is an industrial organization engaged in the production or distribution of any commodity. So trust அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கூட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். And இதோட intention, it is an industrial organization engaged in the production and distribution of any commodity. அதாவது இந்த கூட்டு நிறுவனம் என்ன பண்ணும் அப்படின்னா, பொருள்களை உற்பத்தி செய்யும், அதுக்கப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அதாவது டிஸ்ட்ரிபியூட்னா என்ன, விநியோகம் செய்யும். இந்த பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு
ஆர்கனைசேஷன் தான் இந்த ட்ரஸ்ட். புரிஞ்சுதா? ஸோ ட்ரஸ்ட் இஸ் நத்திங் பட் it is an industrial organization. They engage in the production and distribution of any commodity. So எந்த ஒரு பொருளையும் தயார் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு அமைப்பு தான் இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது. So the trust would possess adequate control over the supply and the price of that commodity of its own advantage. So இந்த கூட்டு நிறுவனம் இருக்கு இல்லையா, இந்த ட்ரஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுக்கு லாபம் கொடுக்கிற விதத்துல பொருட்களை விநியோகம் செய்வாங்க, அந்த பொருட்களோட பிரைஸை நிர்ணயம் செய்வாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்ன்றது ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்றாங்க, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. எந்த கமாடிட்டியா இருந்தாலும் அதை ப்ரொடியூஸ் பண்றதும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதும் அவங்க தான். அதே மாதிரி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது, எந்தெந்த இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எந்த பிரைஸ்ல அந்த ப்ராடக்டை விற்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்றதும் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு லாபம் பயக்கிற விதத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த பொருட்களை எங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம், எந்த விலையில விற்கலாம் அப்படிங்கறத எல்லாத்தையுமே டிசைட் பண்றதும் இந்த ட்ரஸ்ட் தான். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இம்பீரியலிசம் அண்ட் இட்ஸ் எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது ஏகாதிபத்தியமும் அதன் முக்கியமான பண்பு கூறுகளும் அப்படின்ற ஒரு தலைப்புல. கேபிட்டலிசம் இன்எவிட்டபிளி லெட் டு இம்பீரியலிசம். அதாவது கேபிட்டலிசம்னா என்ன, முதலாளித்துவம் இல்லையா, தட் இன்எவிட்டபிளி லெட் டு இம்பீரியலிசம். இப்போ இம்பீரியலிசம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதாவது கண்ட்ரோல் ஆஃப் ஸ்ட்ராங்கர் நேஷன் ஓவர் த வீக்கர் நேஷன், அவ்வளவுதான். அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு மிக வலிமை வாய்ந்த நாடு ஒரு வலிமை குன்றிய நாட்டு மேல ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்னு சொல்லலாம் நம்ம இம்பீரியலிசம் அப்படின்னா. ஸோ கண்ட்ரோல் ஆஃப் ஸ்ட்ராங்கர் நேஷன் ஓவர் த வீக்கர் நேஷன், அவ்வளவுதான். ஸோ இந்த இம்பீரியலிசத்துக்கு இட்டு சென்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேபிட்டலிசம் தான். இந்த கேபிட்டலிசம் தான் இம்பீரியலிசம் உருவாகிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றோம். According to Lenin, imperialism is the highest stage of capitalism. So இது உங்களுக்கு ஒரு one word question, book back one word question. Imperialism is the highest stage of capitalism அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்பாங்க, லெனின். So லெனின் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டமே ஏகாதிபத்தியம். ஸோ கேபிட்டலிசமோட ஹையஸ்ட் ஸ்டேஜ் அதுதான் இம்பீரியலிசம். நான் ஏற்கனவே முன்னாடி சென்டென்ஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, கேபிட்டலிசம் இன்எவிட்டபிளி லெட் டு இம்பீரியலிசம். ஸோ கேபிட்டலிசமோட எண்டு தான் இம்பீரியலிசம். ஸோ நேச்சுரலி இம்பீரியலிசம் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம். சரி, இந்த இம்பீரியலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன், த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்ட்ராங்கர் நேஷன் ஓவர் த வீக்கர் நேஷன். அதாவது மிக வலிமை மிக்க நாடு ஒரு வலிமை குன்றிய நாட்டின் மேல ஆதிக்கம் செலுத்துறது தான் இந்த இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்றோம். இம்பீரியலிசம் வாஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் காலனிஸ். ஸோ காலனியை பத்தி மட்டும் சொல்றது மட்டும் இம்பீரியலிசம் கிடையாது. It became a total system, the logic of which was total militarization and total war. So இது காலனிகளை பத்தி மட்டும் பேசுறது இம்பீரியலிசம் கிடையாது. ஒரு முழுமையான முறையான இராணுவமயமாக்கத்திற்கும் முழுமையான போருக்கும் இட்டு செல்லும் ஒரு வழிதான் இந்த இம்பீரியலிசம். ஸோ இந்த இம்பீரியலிசம் தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது அப்படின்னா இட் லீட்ஸ் டு மிலிட்டரைசேஷன் அண்ட் இட் லீட்ஸ் டு வார். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கே ஒரு காஸ், ஒன் ஆஃப் த காசஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இம்பீரியலிசம் சொல்லலாம். இந்த ஏகாதிபத்தியம் தான் முதல் உலக போருக்கு ஒரு காஸ். அது மட்டும் காஸ் கிடையாது, அது மட்டும் காரணம் கிடையாது, நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் நம்ம என்ன சொல்லலாம், இந்த இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசன் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ மாணவர்களே, அடுத்த பார்ட் ஆஃப் த லெசன்ல நம்ம பார்க்க போறது வல்லரசுகளின் போட்டி. அதாவது கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் எப்படி அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க, எதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத, லைக் யூரோப்பியன் பவர்ஸ் எப்படி அவங்களுக்குள்ள என்னெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருந்தது,
அதுக்கப்புறம் ரைஸ் ஆஃப் ஜப்பான், ஜப்பான் எப்படி ஒரு இம்பீரியலிஸ்ட் கண்ட்ரியாக உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி மாணவர்களே.